தேட்டர்களுக்கு ஏரியாக்கள்ல பவர் கட் பண்ணாங்க. முதல் முறையா எம்ஜிஆரோட உதவியில தேட்டர்கள்ல ஜெனரேட்டர் உதவியோட படம் ஓட ஆரம்பிச்சது. எம்ஜிஆரோட பரம ரசிகர்கள் இது தன்மான பிரச்சனையா எடுத்துக்கிட்டு தேட்டர்கள்ல ஆயிரக்கணக்கில் கூச்சாங்க. இத்தனை தடைகளையும் தாண்டி தமிழ் சினிமா அது வரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு உலகம் சுற்றும் வாலிபன். படம் வெளியான 50 நாள்ல அப்பவே 60 லட்சம் கலைப்படி ரெக்கார்ட் பிரேக்கிங் வசூலாச்சு. படம் ஓடுனா நான் புடவை கட்டுகிறேன்னு சவால் விட்ட மேயர் முத்துவோட மதுரையில படம் 125 நாள் ஓடுச்சு. எம்ஜிஆர் ரசிகர்கள் முத்து வீட்டுக்கே போய் சேலைகள் கொடுத்துட்டு வந்து பரபரப்பை கிளப்பினாங்க. அடுத்து 1977 வந்துச்சு எலெக்ஷன். பெருவாரியா வெற்றி பெற்று கலைஞர் ஆட்சி கட்டில இருந்து இறங்கி சிங்கநடை போட்டு அரியாசனம் ஏறினார் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் சாகு வரைக்கும் அவர் தான் தமிழ்நாட்டோட சிஎம். காலங்கள் ஓடிச்சு. வருஷம் 2026 அதே திமுக கலைஞரோட வாரிசு ஸ்டாலின் முதலமைச்சர். மக்களோட ஏகோபித்த ஆதரவுல கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தளபதியோட ஜனநாயகனுக்கு அத்தனை தடைகள் திரும்பி வரலாறு திரும்புமான காலம் தான் பதில் சொல்லணும்.